ரைட். ஸோ எதுக்கு நான் சுத்தியல் வச்சுட்டு இருக்கேன்? இப்போ தான் ஜெயிலர் வேலை ரிலீஸ் ஆகிருக்கு. ஜெயிலர் வில்லன் கூட சுத்தியல் வச்சுட்ருப்போம், நம்மளும் வில்லன் மாதிரி சுத்தியல் வச்சிட்ருக்கோம். என்னடா இது அப்படின்னு வித்தியாசம் பார்க்குறீங்களா? ரைட். சுத்தியலில் வச்சுட்டு நான் என்ன ட்ரை பண்ணேன்னா, இது ஃபாஸ்ட்டு, இதை பிரேக் பண்ணலான்னு பார்த்தேன். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. என்ன ட்ரை பண்ணேன்னா ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணேன், அதான் ட்ரை பண்ணேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரேக்ஃபாஸ்ட். ஹலோ அண்ட் வெல்கம் டு கானா சேனல். ரொம்ப லாங் ஆஃப்டர் இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ரிலேட்டட் டாபிக் வந்து நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் அண்ட் எக்ஸசைஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த நேமை பார்த்தீங்கன்னா அது எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். நைட்டு நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட்றதில்ல, நைட்டு பூரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்துக்கு நம்ம சாப்பிட்றதில்ல. அதுக்கப்புறம் வந்து அந்த சாப்பிடாத ஒரு விஷயத்த பிரேக் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு வச்சுருக்காங்க. இது ஒரு பெரிய சயின்டிஃபிக் விஷயம் இல்லை, பட் பேர் அப்படி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது அதில் ஒரு ஹெல்த் ரிலேட்டட் மீனிங்கும் இருக்குது. அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. பேர் சொல்கிற மாதிரி இந்த ஃபாஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணியே ஆகணுங்க. காலையில் வந்து அரவுண்ட் 8 o'clock தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம், ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் 8 o'clock வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் இம்பார்ட்டண்ட்னா, நம்ம காலையில் தான் வந்து நம்ம உடம்பு வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ ஒரு 6 மணின்னு வச்சுக்கோங்களேன், 6 மணி மார்னிங்லேருந்து ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் தான் ஆக்டிவாக இருக்குது நம்ம பாடி. ஸோ நிறைய மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ ஈவினிங் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகிடும் இல்லையா. ஸோ நம்ம ஆக்டிவாக இருக்க போகிற பாடிக்கு ஒரு ஃபியூவல் வேணும்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் தான் கரெக்டாக. ஸோ நம்ம ஆக்டிவாக இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? நமக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி கண்டிப்பாக வந்து நம்ம ஃபுட்லேருந்து தான் வரும் இல்லையா. ஸோ அந்த ஃபுட்டு நம்ம எடுத்துக்காமல் இருந்தால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் யோசிச்சு பாருங்களேன். இப்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜென்ஸு கூட கரெக்டாக எடுத்துக்கிறீங்க. நம்ம ப்ரோஸ் அட்லீஸ்ட் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா அவங்களுக்கு ஒரு சாப்பிட்ணுன்னு ஒரு ரொட்டீன் இருக்குது, சாப்பிட்றாங்க. பட் இந்த நான் ரொம்ப கன்சர்ன்டாக இன்ஃபேக்ட் ரொம்ப கவலைப்படுற விஷயம் நம்ம சிஸ்டர்ஸ் தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் வந்து பசங்களை கிளப்புறது, ஹஸ்பண்டை கிளப்புறதுங்கிற ஒரு முக்கியமான வேலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிறது இல்லைங்க. வெரி 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 டேஞ்சரஸ் திங். ஏதோ ஒரு காஃபியை குடிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. ஏதாவது ஒன்று சாப்பிடும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டு விட்டுடுறாங்க. வெரி பிக் மிஸ்டேக். ஓகே, அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது அதுக்கு அப்படி பேர் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு சயின்டிஃபிக்காக மீனிங் என்னென்னா வந்து அந்த ஃபாஸ்ட்டாக அப்போ பிரேக் பண்ணியே ஆகணும். பிரேக் பண்ணுங்கிறது சாப்பிட்றது. ஸோ அந்த டிஃபனை மட்டும் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ நம்ம சாப்பிட்றது நமக்கு கிட்டத்தட்ட நம்ம மதியம் லன்ச் டைம் வரைக்கும் ஒரு 12 o'clock வரைக்கும் 2 o'clock வரைக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்கு பாருங்கள், அதுக்கப்புறம் இருக்கிற டைமுக்கு வந்து உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். இன்ஃபேக்ட் மார்னிங் நம்ம எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம எதாவது ஆக்டிவாக பண்ணணும்னா அப்போ தான் பண்ண முடியும் இல்லையா. அப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்கிப் பண்ணோம்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ் எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும் யோசிச்சு பாருங்களேன். எவ்ரிடே வந்து அது ஸ்டோர்ட் எனர்ஜி, அதாவது கிளைக்கோஜன் சொல்லுவாங்க, அதை பிரேக் பண்ணி குளுக்கோஸ் ஆக்கி எனர்ஜி ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி வேலையை காலங்காத்தாலே பண்ணுச்சுன்னா வெரி டேஞ்சரஸ் திங். அண்ட் நம்ம வந்து ஒரு காஃபின்னு ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறோம் வேறு. ஓகே, ஸோ என்னோட பாயிண்ட் வந்து காஃபி குடிக்காதீங்கன்ற விஷயம் இல்லை. என்னோட பாயிண்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாம இருக்காதீங்க. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ நமக்கு வந்து அந்த பேலன்ஸ் டயட் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்மளுடைய கரெக்டான கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் எதில் இருக்கணும்னா, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ப்ரோட்டீன் இருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணி லேடிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த எனர்ஜி க்ரியேட் பண்ண முடியாமல் கிளைக்கோஜனால் எனர்ஜி க்ரியேட் பண்ணிவிட்டு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸு ஃப்யூச்சரில் வரும். ஸோ அப்போ வந்து ஒரு வயசில் அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பட் எப்போவுமே ஹெல்த்துங்கிறது வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக பில்டு பண்ணுறது தான் ஹெல்த்து. ஒன்ஸ் அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி ரீபில்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்.
அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாவது ஆகும். ஸோ அதுக்குள்ளார வந்து உங்கள் பாடி கோஆப்ரேட் பண்ணும். ஸோ இந்த விஷயம் ஒரு டேஞ்சரஸ் லெவல் போயிடுச்சுன்னா வந்து திருப்பி ரீபில்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால் வந்து ஹெல்த்துங்கிறது ஒரு கண்ட்ரோல்லே வச்சுருக்கணும். டயட் அண்ட் எனர்ஜி, ஒரு பாடிக்கு எனர்ஜி கொடுக்கறதுங்கிறதையும் ஒரு கண்ட்ரோல்லே வச்சுக்கணும். ஆல்வேஸ் பிரேக் த ஃபாஸ்ட். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. எஸ்பெஷலி லேடிஸ், நம்ம ப்ரோஸ், நம்ம பிரதர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச லேடிஸ், உங்களோட ஸ்பௌஸாக இருக்கலாம், யாராவது இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி சிஸ்டர்ஸ், ஒரு ஏர்லி மார்னிங் அந்த எனர்ஜி உங்கள் பாடிக்கு தேவை. ஏன்னா காலையில் எழுந்திரிக்கிறோம், நம்ம கொஞ்சம் நேரம் ஓடி ஆடி வேலை செய்யணும் அப்படின்னும் போது அந்த நேரத்தில் நீங்கள் 8 மணிக்கு சப்ளை பண்ணினா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த நாள் பூரா உங்களுக்கு எனர்ஜி சப்ளை இருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு அதை பேலன்ஸ் வந்து பண்ணுறது கஷ்டம். அப்புறம் உங்களுடைய பாடியோட ஹெல்த்தி சைக்கிளுங்கிறதே வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட். ஆல்வேஸ் ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் ஆன் டைம். தேங்க்யூ. இதே மாதிரி பல நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.